ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அந்த மூவிக்கான செகண்ட் ட்ரெய்லர் வந்திருக்கு. செகண்ட் ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ட்ரெய்லரில் ஒரு மாதிரி நீங்கள் டார்க் டோனாகவே பார்க்கலாம், ஒரு மாதிரி டார்க்காகவே கொண்டு போயிருக்காங்க. டார்க்காக கொண்டு போனாலே பங்கமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்களையும் பாருங்கள், ஒரு மாதிரி டார்க்காக இருந்தால் அந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகும். அதனாலேயே முக்கால்வாசி டார்க் டோன்லேயே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை. அது போக இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டைனோசர்ஸ் மூவியில் பார்க்காத டைனோசர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் இருக்கும். ஏன்னா இது பூரா மியூட்டன்ட்டான டைனோசர்ஸ். இது எல்லாமே ஒரு தனித்தீவில் தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற டைனோசர்ஸ் டிஎன்ஏ எடுக்க தான் நம்ம ஸ்கார்லட் ஜோஹான்சன் அந்த தீவுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 பணி, ஒன்று டைனோசர்ஸ் டிஎன்ஏ எடுக்கணும், இன்னொன்று அந்த தீவில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும். இது 2ஐயும் கடைசியில் செஞ்சு முடிச்சாங்களா அப்படிங்கிறதான் நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட கதையாக இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் படம் வந்தால் தான் அது என்ன கதை எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போதைக்கு வந்திருக்க ஒரு குட்டி ரூமர் படி இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது போக மஹேஷ்லா அலி இந்த படத்தில் ஒரு கேமியோ மாதிரி தான் வருவார்னு ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். பட் இப்போதைக்கு அவர் தான் மெயின் லீடாகவே போயிட்டுருக்காப்புல. நிறையா சீக்வன்ஸில் அவர் தான் காட்டியிருக்காங்க. அது போக ஒரு டார்க் டோனில் ஒரு சேஃபாக லைட் மாதிரிலாம் காட்டி டைனோசர்ஸ்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் இன்னுமே சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரெயிலர் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரெயிலர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.